காட்ஸில்லா எல் நினோ, அதுதான் காட்ஸில்லா சுனாமி என்ற வகையில் ஒரு வெப்ப அலை, காட்ஸில்லா வெப்ப அலையாக மாறி இருக்கிறது. எனவேதான் காட்ஸில்லா சுனாமி என்று அழைத்திருக்கிறோம். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. டிசம்பர் 2026 உச்சமாக இருக்கும். ஆனால் இதனுடைய தாக்கம் அடுத்த ஆண்டு ஜூன் வரை, அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 2027 ஜூன் வரை இதனுடைய தாக்கம், இந்த எல்னினோட தாக்கம் இருக்கும், தொடர்ந்து இருக்கும். கடல் வெப்பநிலை அதிகமாகிவிடும். கடலின் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் மிகப்பெரிய அளவுக்கு இந்த வெப்ப அலை உருவாகி ஒட்டுமொத்தமாக பெரிய பாதிப்பை உருவாக்கப் போகிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. எனவே அந்த வகையிலே நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை வந்த சூப்பர் எல்னினோக்களுடைய வரைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வரைகளுக்கு அடுத்ததாக தற்போது மிக முக்கியமாக இந்த எல்னினோ காட்ஸில்லா சுனாமி வருவதால் என்ன நடக்கப் போகிறது என்பதை தான் பார்க்க போகிறோம். அதாவது தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக மிகப்பெரிய டெக்ஸ்டில் என்ன நடக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். எல்னினோ என்ன செய்யும்? அதாவது முதல் புள்ளியாக இதுவரை இந்த உலகம் காணாத தலைகீழ் வானிலை மாற்றம் நடைபெற போகிறது. தலைகீழ் வானிலை மாற்றம் என்றால் என்ன கேள்வி வரும். தலைகீழ் வானிலை மாற்றம் என்றால் பெருமழை பெய்கின்ற இடத்திலே பேரா பெருமழை பெய்யும், சாதாரண வறட்சி இருக்கின்ற இடத்திலே கடும் வறட்சி இருக்கும், குறைந்த உறைபனி இருக்கின்ற இடத்திலே மிகப்பெரிய உறைபனி, அதாவது இதுவரை காணாத உறைபனி இருக்கும். வறட்சி என்பது சாதாரணமாக, அதாவது கொஞ்சம் ஒரு குடம் தண்ணீர் கிடைக்கின்ற இடத்துல அரை குடம் தண்ணீர் கிடைக்காது, ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும். தற்போது நீங்கள் பார்த்தீங்களா, ஐரோப்பா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. காரணம் காட்டுத்தீ. இதுவரை சரித்திரம் காணாத அளவிற்கு ஐரோப்பாவிலே காட்டுத்தீ. இதுதான் இந்த தலைகீழ் மாற்றம் என்று சொன்னேன். ஒன்றொன்றாக பார்க்கலாம். அடுத்த புள்ளிக்கு செல்லலாம். இதுவரை உலகம் காணாத மாற்றம். எனவேதான் காட்ஸில்லா என பெயரிடப்பட்டிருக்கிறது. இதற்கு காட்ஸில்லா என்று இன்னும் அதிகாரப்பூர்வ பெயர் இல்லாவிட்டாலும் வானிலையாளர்கள் அழைக்க ஆரம்பித்து விட்டார். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சுனாமி. இதுவரை உலகம் காணாத ஒரு சுனாமியாக காட்ஸில்லா எல்னினோ வரப்போகிறது. இந்த காட்ஸில்லா எல்னினோவை தான் காட்ஸில்லா சுனாமி போல் வெப்ப அலையாக வரப்போகிறது தான் காட்ஸில்லா எல்னினோ என்று கூறுகிறார்கள். காட்ஸில்லா நீங்கள் பார்த்திருப்பீங்க, டைனாசோர் கூட ஒரு படம் வந்தது, கற்பனை கதாபாத்திரம், மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு உருவம், அது போன்று பிரம்மாண்டமாக வரப்போகிறது என்பதுதான் காட்ஸில்லா எல்னினோ, காட்ஸில்லா சுனாமி வெப்ப அலை. காட்ஸில்லா வெப்ப அலையாக சுனாமி போன்று, சுனாமி தண்ணீர், ஆனால் இது காட்ஸில்லா வெப்ப அலையாக வரப்போகிறது. காட்ஸில்லா சுனாமி என்ற வகையில் அழைத்திருக்கிறார்கள். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சுனாமி. இதுவரை காணாத ஒரு சுனாமியாக ஹிஸ்டாரிக்கல் எல்னினோவும் அல்ல, சூப்பர் எல்னினோவும் அல்ல, அதையும் தாண்டி ஹிஸ்டாரிக்கல் எல்னினோவாக ஒரு காட்ஸில்லா சுனாமியாக, காட்ஸில்லா எல்னினோவாக வரப்போகிறது என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற புள்ளியிலே மிக முக்கியமான புள்ளி இது. உலக சாதனையில் தீவிர வெப்ப அலைகள் பதிவாகும். உலக சாதனையில் தீவிர வெப்ப அலை, அதாவது பொதுவாக உதாரணத்திற்கு சொல்ல, சென்னையிலே 41 டிகிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக சராசரியாக சென்னையிலே 41 டிகிரி மே மாதத்தில் பதிவாகும். அதாவது அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் என்றால் கூறலாம். அப்பொழுது 40 டிகிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த எல்னினோவின் காரணமாக, காட்ஸில்லா சுனாமியான காட்ஸில்லா எல்னினோவின் காரணமாக 44 டிகிரி 45 டிகிரி வரை செல்லலாம். 44 45 என்றால் தகித்துவிடும். ஃபாரன்ஹீட்ல பார்க்கும்போது 100 102 டிகிரி 103 டிகிரி என்ற வகையிலே தகித்துவிடும் சென்னை. சென்னை மட்டுமல்ல, இது போன்று உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் வெப்ப அலை என்பது அதிகமாகி வெப்பநிலை கால பதிவு என்பது அதிக அளவு இருக்கும். 4 to 6 டிகிரி வரை அதிகமாக இருக்கக்கூடும். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாக 1 டிகிரி 2 டிகிரி அதிகம் ஆகும்போதே நம்மால் வியர்வை அதிகமாகிவிடும், மூச்சு விட முடியாது, காற்று வராது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இந்த அளவுக்கு 3 to 4 5 டிகிரி என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும் என்று. அதே போன்று உலக சாதனையில் தீவிர வெப்ப அலைகள் பதிவாகும். அடுத்த புள்ளியை பாருங்கள், இன்னும் பயமுறுத்தும் நம்மை. மழை பொழிவு வறட்சி போட்டி போட்டு கொண்டு பயமுறுத்தும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த எல்னினோ லானினா பங்காளி போன்ற இந்த மழை பொழிவு வறட்சியும் பங்காளிகள். ஒரு பக்கம் 10 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய இடத்திலே ஒரு 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும். வறட்சி என்பது கடும் வறட்சி, தீவிர வறட்சி, தண்ணி கூட கிடைக்காத அளவுக்கு மிகப்பெரிய வறட்சி இருக்கும். இது போன்ற வறட்சியும் மழை பொழிவும் போட்டி போட்டுக்கொண்டு, வட இந்தியாவிலே வறட்சி என்றால் தென்னிந்தியாவிலே மழை பொழிவு கொட்டும், மாறி மாறி இருக்கும். இது போன்ற ஒரு எதிரும் புதிருமான காலநிலையை நாம் நோக்கப் போகிறோம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், தூத்துக்குடியிலே
பெருவெள்ளத்தை பார்த்து சென்னை பெருவெள்ளம் போது இந்த 2015 சென்னை பெருவெள்ளம் தூத்துக்குடியிலே ஒரு அதீத மழை பொழிவு, இதுவரை தூத்துக்குடி காணாத வரலாற்று மழை பொழிவு பெய்தது. நீங்கள் எல்லாம் மறந்திருக்க முடியாது. காயல்பட்டினம் என்ற சிறு கடற்கரை கிராமத்திலே நீங்கள் பார்த்துக்கொண்டால் 24 மணி நேரத்திலே 95 சென்டிமீட்டர் மழை, 950 மில்லிமீட்டர் மழை பதிவானது. மிகப்பெரிய மழை பொழிவு. அதுவரை இவ்வளவு மழையை பெய்திருக்க காணவே இதுவரை யாரும் கண்டிராத ஒரு மழையை பார்த்தோம் வெறும் 24 மணி நேரத்தில். இது போன்ற அதீத மழை பொழிவுதான் பல இடங்களில் இருக்கும். கேரளாவிலே பொதுவாகவே அதிக மழை கொட்டும். இந்த எல்னினோவினால் கேரளாவிலே அதீத மழை பொழிவு வரும். அதீத மழை பொழிவு வந்தால் நாம் நினைத்தது போல் காயல்பட்டும் கடற்கரை கிராமம் ஓடிவிட்டது தண்ணி. ஆனால் கேரளாவில் இது போன்ற அதீத மழை பொழிவு வந்தால் எத்தனை நிலச்சரிவுகள் ஏற்படும் நினைத்து பாருங்கள். பயமாக இருக்கு என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக அடுத்த புள்ளிக்கு செல்வோம். அடுத்த புள்ளி மிக முக்கியமானது. ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் பெருமழை, ஒரு பக்கம் சூறாவளி, ஒரு பக்கம் உறைபனி, 4 விதமான இயற்கையினுடைய உச்சங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன ஒரே நேரத்திலே. ஒரு பக்கத்திலே வறட்சியாக இருக்கும், ஒரு பக்கத்திலே பெருமழை இருக்கும், ஒரு பக்கத்திலே சூறாவளி அடித்துக் கொண்டிருக்கும், இன்னொரு பக்கத்திலே உறைபனி. இந்த சூறாவளியினுடைய தாக்கம் தற்போது சீனா போன்ற நாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படும். இந்த எல்னினோ வந்த பிறகு ஜூன் 21 எல்னினோ உருவான அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஜூன் 21 எல்னினோ உருவாகிவிட்டது என்று. அதன் பின் உருவான இந்த பசிபிக் பெருங்கடலிலே உருவான புயலின் காரணமாக சீனாவிலே கடுமையான பாதிப்பு, இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் சூறாவளி, டால்பின் சூறாவளி போன்றவையெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை தற்போது தரவுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அடுத்ததாக ஒரே நேரத்தில் 4 விதமான வித்தியாசமான காலங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது ஏற்கனவே நான் சொன்னது போல ஐரோப்பாவிலே இதுவரை சரித்திரம் காணாத, வரலாறு காணாத வகையிலே காட்டு தீ தொடர்ந்து எரிந்து கூட இன்னும் கட்டுப்படுத்த முடியவில்லை. பல நாடுகள், ஐரோப்பாவில் 30 நாடுகளுக்கு மேல் இருக்கின்ற ஐரோப்பாவின் கண்டத்திலே பல இடங்களிலே தற்போது தொடர்ந்து காட்டுத்தீ, இதுவரை இல்லாத அளவு காட்டுத்தீ. பிரான்ஸ் எல்லாம் அந்த வாட்டர் டேங்கரை எடுத்து வந்து நடு ரோட்டில் அப்படியே தண்ணீர் அடித்துக் கொண்டே இருக்கிறார். என்றாலும் அந்த அளவுக்கு வெப்பநிலை 35 டிகிரி வெப்பநிலை, அங்கு 20-25 டிகிரி இருக்கக்கூடிய பிரான்ஸ் போன்ற நாடுகளில் உள்ள வெப்பநிலையானது தற்போது சராசரியாக 30-32 டிகிரி இருக்கிறது. அவர்களால் தாங்க முடியும், நடக்க முடியவில்லை. எல்லார் வீட்டிலும் ஏர் கண்டிஷன் வைத்திருக்கிறார்கள். ஏர் கண்டிஷன் இல்லாத வீடுகள்லாம் தற்போது ஏர் கண்டிஷன் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் இருக்கும், அவர்களுக்கு அவ்வளவு இருக்காது, நம்ம ஊர் போல அல்ல. ஆனால் தற்போது அவர்கள் வெப்ப நாடுகள் போல் மாறிக்கொண்டிருக்கிறது ஐரோப்பா. அந்த அளவுக்கு காரணம் இந்த எல்னினோவினுடைய தாக்கம், பாதிப்பு ஐரோப்பாவை ஆட்டிவிக்க தொடங்கிவிட்டது. சீனாவை ஒரு பக்கம் ஆசியாவிலே, இந்த பக்கத்திலே ஐரோப்பா, அதே போன்று ஆஸ்திரேலியா அதாவது அந்த ஸ்டவ் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பது என்று சொல்வார்கள். அதே போன்று ஸ்டவ் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நிலை ஆஸ்திரேலியாவுக்கு வரப்போகிறது. ஆஸ்திரேலியாவின் வெப்பநிலை எதிர்பாராத அளவுக்கு, இதுவரை சரித்திரம் காண அளவுக்கு வெப்பநிலை வரப்போகிறதா. 5-6 டிகிரி வெப்பநிலை அதிகரிக்கும் மிகப்பெரிய வறட்சி ஆஸ்திரேலியாவை ஆட்கொள்ளப் போகிறது என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அச்சமூட்டுகின்ற தகவல்களாக தான் எல்னினோவுடைய தாக்கத்தை சுற்றுச்சூழல் வல்லுநர்கள், இது யாரோ சொல்வது அல்ல, சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் கணித்து சொல்லியிருக்கிறார்கள். வரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை வரலாற்று தரவுகளை வைத்து சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது